ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மொடவாட்டுக்கால் சூப்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மொடவாட்டுக்கால் சூப் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மொடவாட்டுக்கால் எடுத்துக்கணும். இதை நல்லா தொலியை எல்லாத்தையும் நல்லா சீவிடணும். சீவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம இப்போது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணது எல்லாம் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டை அரைச்சோமா, கசகசா, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை முதல்ல போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாடை போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம இப்போது நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோமா மொடவாட்டுக்கால், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம சூப் மாதிரி தான் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்க போகிறோம். கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கணும். அது ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான மொடவாட்டுக்கால் சூப் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் GR Kids Officialக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.